ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் செய்கிறதுக்காக ரெடி பண்ண மஞ்சூரியனுங்க. நான் இது பால் மாரி போடலை, பகோடா ரேஞ்சில் அப்படி போட்டு எடுத்துருக்கேன். எதுக்காகனா, நான் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஜாரில் சோம்பு, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, கடல் பாசி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து. இப்போ நாம் வெங்காயம் தக்காளி வச்சுக்கிறோம். அதுவும் கட் பண்ணி நம்ம ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நைஸாக அரைச்சி வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இன்னும் கூட நைஸாக அரைச்சிக்கிட்டு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சுங்க. நாம் கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், மஞ்சள் போட்டுக்கலாம். நாம் அரைச்ச மசாலாவை இதில் சேர்க்கலாம். இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கலாம். நம்ம மிளகாய் தூள் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்ச மிளகாயை தான் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஜாரில் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிரேவிக்கு தண்ணி, தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு நாம் தண்ணி ஊற்றலாம். நம்ம இந்த உருளைக்கிழங்கு மஞ்சூரியனை சின்ன சின்ன பீஸாக இது பண்ணிக்கலாம், பிச்சு வச்சுக்கலாம். நம்ம தோசைக்கு ஏற்ற தண்ணியை, நம்ம தொட்டுக்கிறது தண்ணியை, இந்த கிரேவிக்கு ஏற்ற தண்ணியை இப்பயே நம்ம ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா இது கொதிச்ச உடனே நாம் பொரித்து வச்ச உருளைக்கிழங்கு மஞ்சூரியனை இதில் போட்டுடலாம். நான் கொதிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது இந்த தேவையானதான் இதில் போட்டுடலாம். ஸ்லோ வைப்போம். நம்ம தழி கொடுத்துட்டு ஸ்லோவில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இந்த மசாலாவில் இந்த மஞ்சூரியன்லாம் வேகட்டும். ஸ்லோவிலே இருக்குங்க. நம்ம நல்லாவே தழவி கொடுத்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மசாலா இந்த மஞ்சூரியனில் ஏறட்டுங்க. நம்ம போகிறதுக்கு முன்னே இந்த உருளைக்கிழங்கு மஞ்சூரியனை சின்ன சின்ன பீஸாக நம்ம இது பண்ணி பிச்சு வச்சுருக்கோம். இப்போ அதில் போடும்போது ஜூஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏறும். காரலாம் இப்படி தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே தோசை சட்னி இதெல்லாம் பண்ணுறதுனால இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொத்தமல்லி புதினா போட்டதை வீடியோ எடுக்கல. ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிராம்பு, பட்டை, லவங்கம், வெங்காயம், தக்காளி போட்டு நம்ம நெய்ஸாக அரைச்சி தான் நம்ம இது போட்டிருக்கோம். இதுக்கு நம்ம மிளகாத்தூள் போடல, மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கோங்க. இந்த ஸ்டேஜ் போதுமானது. நாம் சும்மா கொத்தமல்லியை போட்டுட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சதை பவுலில் ஊற்றிக்கலாம். தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் மசாலா தோசைக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ரெசிப்பியை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எப்போவுமே தோசைக்கு சட்னி, சாம்பார், உருளைக்கிழங்கு பல்லியா நம்ம அப்படி ட்ரை பண்ணுறது, மசாலா குழம்பு ட்ரை பண்ணுறத இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.